ஆனா, இந்த ஒரு 30 இயர்ஸ்லாம் 30க்கு மேல இருக்க அந்த பூமர்ஸ்லாம் தமிழ்நாட்ட விட்டு தொரத்திட்டாலே பரவாயில்லன்னு தோணுது. ஏன்னா, இந்த நியூஸ் ரீடர்ஸ்லாம் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அப்புறம் இந்த Instagramல இருக்க பீப்பிள்ஸ்லாம் போயி, நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா, இன்னமும் முட்டாளுங்க டிஎம்கேக்கு, ஏடிஎம்கேக்கு இன்னும் சில பல கட்சிகள்லாம் இருக்கு. அதெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. சரி மத்த கட்சி கூட விட்டுறலாம். இப்ப ரூலிங் படி டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி இன்னும் கூட சொல்றாங்க. ஒரு 100 பேர்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா, அந்த 100ல ஒரு 10 பேராவது சொல்றாங்க. உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா? உங்க வீட்லலாம் பொண்ணுங்க இல்ல. உங்க வீட்லலாம் அக்கா, தங்கச்சிங்க இல்ல. இல்ல உங்களுக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் கூட உங்களுக்கு தெரியாதா? ஏன்டா அந்த கட்சியில இருக்க கவுன்சிலர்லேருந்து, எம்எல்ஏலேருந்து எல்லாம் தப்பா இருக்கானுங்க. ஹராஸ்மென்ட் பண்றானுங்க, ரேப் பண்றானுங்க. இன்னும் கொலை, கஞ்சா இதெல்லாம் உங்களுக்கு ஜாலியா இருக்கு. இல்ல நீங்களும் கூட சேர்ந்து என்ஜாய் பண்றீங்களா? நான் கூட நினைச்சேன் மக்கள்லாம் பார்க்குறாங்க. சரி ஓகே. ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ணாம இந்த தடவ வந்து டிஎம்கே ஒழிஞ்சிரும்னு நெனச்சா, மக்களுக்கும் சுத்தமா அறிவு இல்லல்ல. ஏதோ உங்களுக்கு வந்து தூரமா எங்கேயோ ஒரு பொண்ணுக்கு நடக்குது. தூரமா வெளியூர்ல ஒரு பொண்ணுக்கு நடக்குது. 100 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஒரு பொண்ணுக்கு நடக்குது. நம்ம சேஃபா தான இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நெனப்போ, ரொம்ப நாள் ஆகாது. உங்க ஊர்ல இருக்க டிஎம்கே ஆளுங்களோ, நாங்க பண்ணிட்டு, நாங்க அப்படி தான்டா பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னமும் சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா வந்துரும் தமிழ்நாடு. உங்கள மாரி ஆளுங்க இருக்க வரைக்கும்.